உலக வரலாற்றில் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கியவர் ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் சக்கரவர்த்தியாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. ஆனால் அவர் வெறும் போர்க்கலைகளை மட்டும் கற்பிக்கவில்லை. மனித மனங்களின் ஆழத்தையும் ஒருவன் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கற்பித்தார். வாழ்க்கையில் பல முறை நாம் தகுதியற்ற மனிதர்களுக்காக நம்மை நாமே தரைமட்டமாக்கிக் கொள்கிறோம். அவர்கள் நம்மை புறக்கணிக்கும் போது நம் மதிப்பு குறைந்து விட்டதாக எண்ணி வருந்துகிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், ஒருவன் தன் சுயமரியாதையை இழக்கும் போது அவன் உயிரோடு இருக்கும் பிணத்திற்கு சமம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 7 வாழ்வியல் சூத்திரங்கள் நீங்கள் இழந்த உங்களை மீட்டெடுக்க உதவும். இது வெறும் அறிவுரை அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு மாஸ்டர் கிளாஸ். 1. யாரையும் தேடி அலையாதீர்கள். தகுதியால் ஈர்க்கும் காந்தமாக மாறுங்கள். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு கருத்து உண்டு. ஒரு மலர் நறுமணமாக இருந்தால் வண்டுகள் அதை தேடி மைல்களுக்கு அப்பால் இருந்தும் வரும். மலர் வண்டுகளை தேடிச் செல்வதில்லை. நம்மில் பலர் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? இவர் நம்மை நேசிக்க மாட்டாரா, நம்முடன் நட்பு கொள்ள மாட்டார்களா என்று இயங்குகிறோம். இதற்காக நம் வேலையை விட்டுவிட்டு நம் வளர்ச்சியை தியாகம் செய்துவிட்டு அவர்களை துரத்துகிறோம். நீங்கள் ஒருவரை துரத்த அவர்கள் உங்களை விட்டு தள்ளி ஓடுவார்கள். குளத்தில் தண்ணீர் சுத்தமாக இருக்கும்போது மீன்கள் அங்கே மகிழ்ச்சியாக வாழும். நீர் வற்றிவிட்டால் அல்லது அழுக்கானால் மீன்கள் வெளியேறும். அதுபோல உங்கள் குணம் மற்றும் திறமை எனும் நீரை சுத்தமாக வைத்திருங்கள். உங்கள் அறிவு, உங்கள் செல்வம், உங்கள் ஒழுக்கம் இவைதான் உங்களை ஒரு காந்தமாக மாற்றும். உங்களை நிரூபிப்பதில் நேரத்தை செலவிடாதீர்கள். உங்களை மேம்படுத்துவதில் நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் தகுதியானவராக மாறும்போது உலகம் உங்களை தேடி வரும். அப்போது நீங்கள் யாரையும் தேடி அலைய தேவையில்லை. 2. யாரையும் இருக்கச் சொல்லி கெஞ்சாதீர்கள். செல்பவருக்கு வழிவிடுங்கள். விஷம் நிறைந்த பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தைத்தான் கக்கும் என்கிறார் சாணக்கியர். உறவுகளும் அப்படித்தான். ஒருவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக நினைக்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே மனதளவில் உங்களை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம். அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களை பிடித்து வைப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த சூழலையே உருவாக்குகிறீர்கள். நீங்கள் கெஞ்சினால் அவர் ஒருவேளை இறக்கப்பட்டு தங்கிவிடலாம். ஆனால் அந்த தங்குதல் என்பது ஒரு சிறைவாசம் போன்றது. அங்கே அன்பு இருக்காது, அதிகாரம் மட்டுமே இருக்கும். தயவு செய்து என்னை விட்டு போகாதீர்கள் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மதிப்பை மற்றவர் கண்ணில் பூஜ்யமாக்கிவிடும். உயிரற்ற கல்லை சிலையாக மாற்றலாம், ஆனால் உயிர் இருந்தும் உணர்வற்ற மனிதனை மாற்ற முடியாது. ஒரு கதவு மூடப்பட்டால்தான் அடுத்த பெரிய வாசல் திறக்கும். சுயமரியாதை இல்லாத இடத்தில் அன்பு தங்குவதில்லை. போபவரை தடுத்து நிறுத்தாதீர்கள். அவர்களுக்கு சிறந்த வழியனுப்புதலை கொடுங்கள். நீங்கள் தனியாக இருப்பது உங்களை மதிக்காத ஒரு கூட்டத்தோடு இருப்பதை விட 1000 மடங்கு மேலானது. 3. உங்கள் மதிப்பை நீங்களே அறியுங்கள். வைரத்தின் தத்துவம் ஒரு முறை ஒரு சீடன் சாணக்கியரிடம் கேட்டான், குருவே, உலகம் ஏன் என்னை கேலி செய்கிறது? என் மதிப்பு ஏன் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? சாணக்கியர் ஒரு வைரக்கல்லை கொடுத்து, இதை சந்தைக்கு கொண்டு போய் விலை கேட்டு வா, ஆனால் விற்காதே என்றார். காய்கறி விற்பவன் அதற்கு 10 கிலோ தக்காளி தருவதாக சொன்னான். ஒரு துணி வியாபாரி 100 ரூபாய் தருவதாக சொன்னான். ஆனால் ஒரு ரத்தின வியாபாரி, இதன் மதிப்பு என் கடையை விற்றாலும் ஈடாகாது என்றான். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் போதும். ஒரு காய்கறி வியாபாரிக்கு வைரத்தின் மதிப்பு தெரியாது என்பதற்காக வைரம் கல்லாகி விடாது. உங்கள் திறமையை அறியாதவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். அதற்காக உங்கள் தரம் குறைந்து விடாது. தகுதியற்றவர்களிடம் உங்கள் மதிப்பை எதிர்பார்க்காதீர்கள். கண்ணாடிக்கு தெரியாது வைரத்தின் ஒளி. அது வைரத்தை வெட்டும் ஜொலிப்பை கண்டால்தான் தெரியும். உங்களை நீங்கள் மதிக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை வணங்கத் தொடங்கும். 4. முக்கியமானவர்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள். எல்லோருக்கும் நண்பனாக இருப்பவன் உண்மையில் யாருக்கும் நண்பன் அல்ல என்கிறார் சாணக்கியர். ஒரு காட்டில் எல்லா மரங்களும் சந்தன மரங்களாக இருப்பதில்லை. அதே போல உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் அல்ல. நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வம் நேரம். இந்த நேரத்தை யாருக்கெல்லாம் செலவிடுகிறோம் என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கும் உங்களை பின்னால் பேசுபவர்களுக்கும் உங்கள் நேரத்தை கொடுப்பது உங்கள் இரத்தத்தை நீங்களே உறிஞ்சுவதற்கு சமம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களை நேசிப்பவர்கள், உங்கள் வளர்ச்சிக்கு உதவுபவர்கள் ஆகியோருக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுங்கள். அதிகமான உறவுகள் குழப்பத்தை தரும், தரமான உறவுகள் நிம்மதியை தரும். உங்கள் கவனத்தை சிதறடிக்க விடாதீர்கள். 5. மாற்ற முடியாததை அமைதியாக ஏற்றுக்கொள்வதே வலிமை. சாணக்கியரின் வாழ்வில் பல சோதனைகள் வந்தன. அவர் அவமானப்படுத்தப்பட்டார்,
நாட்டை விட்டு துரத்தப்பட்டார். ஆனால் அவர் அழுதபடி உட்காரவில்லை. நடந்தது நடந்துவிட்டது, அதை மாற்ற முடியாது. ஆனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது என் கையில் இருக்கிறது என்று உறுதியாக இருந்தார். நாம் பெரும்பாலும் மாற்ற முடியாத கடந்த காலத்தை பற்றி யோசித்தே தற்காலத்தை வீணாக்குகிறோம். அவர் ஏன் அப்படி சொன்னார்? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், இவை எதையும் நீங்கள் இப்போது மாற்ற முடியாது. ஆனால் அதை நினைத்து வருந்தாமல் இருப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஒரு முட்டாள் நடந்ததை நினைத்து அழுவான். ஒரு புத்திசாலி அடுத்தடி என்ன என்பதை யோசிப்பான். ஆற்றில் வெள்ளம் வரும்போது நாணல் வளைந்து கொடுக்கும். ஆனால் மரம் எதிர்த்து நின்று வேரோடு சாய்ந்துவிடும். சில நேரங்களில் வளைந்து கொடுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய தந்திரம். நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது கையில் இருக்கும் களிமண். உடைந்த பானையை ஒட்ட வைக்க முயலாமல் புதிய பானையை செய்யத் தொடங்குங்கள். 6. இழப்பை கண்டு கலங்காதீர்கள். மரம் தன் இலைகளை உதிர்க்கும் போது நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது ஐயோ என் இலைகள் போகிறதே என்று கதறி அழுவதில்லை. ஏனெனில் அந்த மரம் ஒரு ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறது. பழையவை போனால்தான் புதியவை வரும். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு வியூகம் சொல்கிறார். ஒரு மரத்தில் காய்ந்த கிளை இருந்தால் அது மரத்தின் மற்ற பகுதிகளையும் பாதிக்கும் முன் அதை வெட்டி எறிவதே புத்திசாலித்தனம். உங்கள் வாழ்க்கையிலும் சில உறவுகள், சில கனவுகள், சில வேலைகள் காய்ந்த கிளைகளைப் போலத்தான். அவை உங்களை விட்டு போகின்றன என்றால் அது உங்கள் தோல்வி அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் புதுப்பித்தல் செயல்முறை. நம்மில் பலருக்கு பிடித்து வைத்துக் கொள்வதில் இருக்கும் ஆர்வம் விட்டுவிடுவதில் இருப்பதில்லை. நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது நமக்காக காத்திருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை பிடிக்க நம் கைகள் காலியாக இருப்பதில்லை. சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் ஒரு முறை சொன்னார், சாம்ராஜ்யத்தை ஆள நினைப்பவன் தன் தனிப்பட்ட ஆசைகளை தியாகம் செய்ய தயங்கக்கூடாது. எது உனக்கு உரியதல்லவோ அதை நீ சுமப்பது உன் பயணத்தின் வேகத்தை குறைக்கும். ஒருவேளை உங்களை விட்டு போகலாம். அது ஒருவேளை நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கப் போவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு நெருங்கிய நண்பன் உங்களை ஏமாற்றி விட்டு போகலாம். அது உங்களை சுற்றி இருக்கும் போலி மனிதர்களை அடையாளம் காண கிடைத்த வாய்ப்பாக இருக்கலாம். வாழ்க்கையில் இழப்பு என்று எதுவுமே இல்லை. ஒன்று கிடைக்கும், இல்லை என்றால் கற்பிக்கும். விஷம் கலந்த பழம் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அதை தூக்கி எறிவதுதான் உயிர் பிழைக்க வழி. அதுபோல உங்களுக்கு மன உளைச்சலை தரும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கும், உங்கள் மதிப்பை குறைக்கும் எதுவாக இருந்தாலும், அது உறவோ பழக்கமோ கனவோ, அதை எனக்கு உரியதல்ல என்று தூக்கி எறியுங்கள். இலை உதிர்வது மரத்தின் மரணம் அல்ல, அது அடுத்த வசந்த காலத்திற்கான தயாரிப்பு. நீங்களும் இப்போது உதிர்க்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்வில் புதிய பூக்கள் பூக்கும். 7வது, உங்களையே நேசியுங்கள். இதுவே இறுதி வெற்றி. இந்த உலகத்திலேயே உனக்கு மிக நெருக்கமான நண்பன் நீதான். உனக்கு மிகப்பெரிய எதிரியும் நீதான். எல்லா நீதிகளுக்கும் மேலான நீதி இதுதான். நீங்கள் உங்களுக்கே நண்பனாக இல்லை என்றால் எதிரி வெளியில் இருக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் உடலை, உங்கள் ஆன்மாவை, உங்கள் அறிவை நேசிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் நேசிக்காது. உங்கள் தோல்விகளுக்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் பலங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு சொல்லும் முதல் அறிவுரை, உன் உடலையும் மனதையும் நீ முதலில் ஆளக் கற்றுக்கொள். சாணக்கியர் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தனிமையில் சிந்திப்பதற்காக செலவிடுவார். நீங்களும் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் கனவுகளை பற்றி பேசுங்கள். உங்கள் உடலை பேணுங்கள். நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் ஒரு கோயிலாக கருதினால்தான் உலகம் உங்களை ஒரு தெய்வமாக மதிக்கும். மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். எப்போது நீங்கள் உங்களை முழுமையாக நேசிக்க தொடங்குகிறீர்களோ அப்போது மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. மற்றவர்களின் புறக்கணிப்புகள் உங்களை நோகடிக்காது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு வைரம் என்று. வைரம் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் அதன் ஒளி மங்குவதில்லை. முடிவுரை: இன்று முதல் இந்த 7 உறுதிமொழிகளை எடுங்கள். யாரையும் தேடாதீர்கள், யாரையும் கெஞ்சாதீர்கள். உங்கள் மதிப்பை உணருங்கள். தேவையற்றவர்களை நீக்குங்கள். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பழையன கழிதலுக்கு தயாராகுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசியுங்கள். இந்த 7 சூத்திரங்களை உங்கள் வாழ்நாள் மந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சாணக்கியரின் அறிவுரைப்படி வாழ்ந்தால் நீங்கள் வீழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி உங்கள் காலடியில். சாணக்கியரின் இந்த அறிவுரைகள் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும்.